ஹாய் வியூவர்ஸ் எல்லாரும் ஹோப்லி நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சடன்லி சிங்கப்பூர்ல இருந்து மலேசியா போலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிளானு, அன்எக்ஸ்பெக்டடான பிளானு. இப்போ எம்ஆர்டில தான் நாங்க கிளம்புனோம். வுட்லேண்ட்ஸ்லயே நாங்க கரன்சி எல்லாம் மாத்திக்கிட்டு கிளம்பிட்டோம். பெர் பெர்சனுக்கு வந்து 350 ரிங்கெட் டூ அந்த அளவுக்கு வர மாரி மாத்திக்கிட்டோம். பஸ்ல நீங்க போனீங்க அப்படின்னா, நான் நெறைய பேர் போயிட்டு வந்திருப்பீங்க. கண்டிப்பா உங்களுக்கு நெறைய தெரிஞ்சிருக்கும். பட் பஸ்ல போனீங்கன்னா நமக்கு அமௌண்ட் கொஞ்சம் சேவ் ஆகும். ஆல்மோஸ்ட் நாங்க அங்கலேருந்து நம்ம ஜேபி சென்ட்ரல் வந்தோம்னா, அங்கேயே மால் இருக்கும். ஒரு 3 மால் இருக்கும். அங்கவே நீங்க சுத்தி பார்த்து அங்கேயே பர்ச்சேஸ் பண்றதா இருந்தாலும் பண்ணலாம். பட் எக்ஸ்பென்சிவா இருக்கும். பட் நாங்க ஆல்ரெடி இந்த மால்ல சுத்துனதுனால வெளியாயிட்டோம். ஆல்மோஸ்ட் வெளியாயிட்டு வெளிய வந்துட்டோம். வெளிய வந்துட்டு நாங்க சிங்கப்பூர்லேருந்து ஆல்மோஸ்ட் மலேசியா ஜேபி வரதுக்கே 2 ஹவர்ஸ் எங்களுக்கு ஆயிடுச்சு. இருந்தாலும் கஸ்டம்ஸ் வந்து எதுவுமே ஐ மீன் ரொம்ப ரஷ்ஷிங்கா இல்ல. பட் இருந்தாலுமே எங்களுக்கு 2 ஹவர்ஸ் டைம் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் பசி 10 மணி ஆயிடுச்சு. பசி உள்ளார சாப்பிட்டோம்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பக்கத்துல இருக்கிற அம்மா ரெஸ்டாரண்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு நம்ம ட்ரெடிஷ்னல் ரெஸ்டாரண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட ஆஃபீஸ் கொலீக்ஸா ரெஃபர் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு போயிட்டு அங்க பிரேக்ஃபாஸ்ட்ட முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து நம்ப எல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். போற வழியிலேயே கல்லு கடையும் அங்க இருக்குன்னு சொன்னாங்க. அதையும் பார்ப்போம். ஸோ இதுதான் அந்த கல்லு கடை. டைமிங் பார்த்தீங்கன்னா 9:30லேருந்து 3 மணி வரைக்கும் ஓப்பன் இருக்கும். ஆனா 12 மணி, 11 மணிக்கெல்லாம் க்ளோஸ் ஆயிடும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சாப்பிடறதுக்கு முன்னாடி நீங்க போயிட்டு ட்ரை பண்ணாலும் பண்ணலாம். இல்லாட்டினா நீங்க சாப்பிட்டு வந்து ட்ரை பண்ணாலும் பண்ணலாம். ஆனா இது இங்க வந்து ஜக்குல குடுப்பாங்களா? சட்டியில குடுப்பாங்களா? பானையில குடுப்பாங்களா? சொம்புல குடுப்பாங்களான்றதுலாம் தெரியாது. பட் இருந்தாலும் போயிட்டு வந்து எப்படி இருக்கு? என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் அம்மா ரெஸ்டாரண்ட்டும் வந்து ரீச் ஆயிட்டோம். வெளிய வந்து ரெஸ்டாரண்ட் நல்ல லுக் வைஸ் வந்து ரெஸ்டாரண்ட் வந்து நல்லா தான் இருந்தது. ஸோ போயிட்டு சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும் அதோட ஃபுட்டோட அந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது ரொம்ப பக்கம். எப்படின்னா நீங்க சென்டர்லேருந்து வெளியாயிட்டு ஆப்போசிட்ல ஒரு வே போகும். அதில வந்தீங்கன்னாவே அந்த கள்ளு கடையும், அம்மா ரெஸ்டாரண்ட்டையும் நீங்க ஈஸியா வந்து ஃபைண்ட் பண்ணிடலாம். எனிவே நாங்க அம்மா ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளார வந்து உடனே ஆர்டர் பண்ணிட்டோம். அந்த அளவுக்கு பொறுமை இல்ல. ஏன்னா ரொம்ப பசின்றதுனால ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ ஆர்டர் பண்ணி 5 டூ 10 மினிட்ஸ் ஆச்சு வெயிட் பண்ற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் எல்லாமே வடை கூட வந்து போட்டு வச்சு தான் வந்து எடுத்துட்டு வர மாட்டாங்களாம். அங்க சுட சுட போட்டு தான் இருந்து எடுத்துட்டு வருவாங்களாம். அதனால 5 டூ 10 மினிட் வந்து வெயிட் பண்ணி தான் சாப்பிடுற மாதிரி இருக்கும். ஆம் ஆர்டர் பண்ணிட்டோம். ஆ வடை இங்க நல்லாருக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கண்டிப்பா அத ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா, ஸ்பெஷலா வந்து என்னோட கொலீக்ஸ் வந்து எது ஆர்டர் பண்றீங்களோ இல்லையோ, வடை ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ ஆர்டர் பண்ண எல்லாமே வந்து வந்துடுச்சு. லைக் வந்து பூரி, ரவா தோசை, எக் தோசா, அம் வடை இது எல்லாமே நாங்க ஆர்டர் பண்ணோம். இட்லி ஆர்டர் பண்ணோம். ஆல்மோஸ்ட் இட்லி நான் சாப்பிட்டுட்டேன். இட்லி வந்து டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. சட்னி, சாம்பார் எல்லாமே நம்ம ஏரியா சாம்பார் அந்த டேஸ்ட்ல ஓரளவுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அம் அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, வடை ரொம்ப சூடா இருந்துச்சு. அதனால வந்து ஃபர்ஸ்ட் இட்லிய சாப்பிட்டுட்டோம். வந்த உடனேயும் அந்த அளவுக்கு பொறுமை இல்ல. இட்லிய சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்ட உடனே நல்லா தான் இருந்துச்சு. வடை வந்து சூப்பரான ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. டேஸ்ட்டும் வந்து செம்மையா இருந்துச்சு. உண்மையாவே சொல்றேன். நம்ம ஊர்ல சாப்பிட்ட அந்த வடை டேஸ்ட் ஓரளவுக்கு சிமிலரா அந்த டேஸ்ட்ல இருந்துச்சு. கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா நல்லாருக்கும். அ பசியினால எனக்கு அப்படி தெரிஞ்சதா என்னன்னு தெரியல. பட் உண்மையாவே என்னுடைய சஜஷன் வந்து நல்லா இருந்துச்சு. வந்து நீங்க சாப்பிட்டு பாருங்க. ஸோ ஒன்ஸ் நாங்க சாப்பிட்டுட்டு வெளிய வந்துட்டோம். பில்லு பார்த்தீங்கன்னா, 59 ரிங்கெட் ஆயிடுச்சு. நம்ம சிங்கப்பூர் காசு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 15லேருந்து $20ன்னு நெனைக்கிறேன். ஸோ முடிச்சுட்டு உடனே நாங்க கள்ளு கடைக்கு வந்துட்டோம். ஃபுல்லா சாப்பிட்டதுனால சாப்பிட முடியுமா என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் நாங்க ஆர்டர் பண்ணிட்டு சரி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேரும் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஃபுல்லா சாப்பிட்டதுனால ரொம்ப அதிகமாவும் வாங்க முடியாது. அது இல்லாம இங்க எல்லாமே லிமிட்டட் போர்ஷன் தான். நம்ம கேட்டாலும் 4 பேருக்கு வந்து 2 அந்த ஃப்ளாஸ்க்ல தான் குடுப்பாங்க. 2 ஜக்ல தான் குடுப்பாங்க. 1.5 லிட்டர், 1.5 லிட்டர் அதுக்கு மேலயும் வந்து குடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்க கேங்கா வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட்டா நல்லாருக்கும். ஸ்மெல்லி வந்து அவ்வளோலாம் ஸ்மெல்லியாவும் இல்ல, புளிப்பாவும் இல்ல. நல்லா தான் இருந்துச்சு. எவ்வளோ நேரம்டா கையிலே வச்சுட்டு இருக்கிறது, சேஸ் பண்ணிட்டு குடிப்போம்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஒவ்வொரு கிளாஸ்ல ஊத்தி குடிச்சோம். டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப புளிப்பாலாம் இல்ல. குடிச்சுட்டு வெளிய வந்துட்டோம். ஸோ வெளிய வந்துட்ட உடனே பார்த்தீங்கன்னா, அடுத்தது எங்க பிளான் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எதுக்கும் இதுக்கு ஒரு ரிவ்யூ குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1.5 லிட்டர்ஸ் ஒரு ஜக்கு. இதிலே வந்து ஒத்த மரத்து கல்லு, அதுக்கப்புறம் காமனான கல்லுன்னு சொல்லிட்டு 2 வெரைட்டி வச்சிருக்காங்க. ஒத்த மரத்து கல்ல நீங்க குடிச்சீங்க அப்படின்னா,
தலை வலிக்காது அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு தெரியல. நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணதுனால. பட் இருந்தாலும் ஒத்த மரத்து கல்லு தான் வந்து 24 ரிங்கெட் குடுத்து வாங்குனேன். இதே காமனான கல்லுன்னா உங்களுக்கு 14 ரிங்கெட்லயே 1.5 லிட்டர்ஸ் கிடைக்கும். எல்லாமே லிமிட்டட் போர்ஷன் தான். 4 பேருக்கு வந்து 2 ஜக்கு குடுப்பாங்க. 2.3 லிட்டர்ஸ் ஆல்மோஸ்ட். அதுக்கு மேல கேட்டாலும் குடுக்க மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். இங்க சைட் டிஷ்ஷும் கிடையாது. வரும்போது வந்து நீங்க ஏதாச்சும் சைட் டிஷ் எடுத்துட்டு வந்துருங்க. ஸோ வரும்போது ஏதாச்சும் நீங்க சாப்பிடறதுக்கு எடுத்துட்டு வந்தாலும் சரி, சம்டைம் போடுவாங்களாம். பட் எனக்கு தெரியல அது எப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் வந்தீங்கன்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இத சாப்பிட்டுட்டு போயிட்டு இந்த கல்லு நீங்க குடிச்சிட்டு போயிட்டு நீங்க அங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா நாங்க சாப்பிட்டு வந்ததுனால எங்களால அதிகமா குடிக்க முடியல. சென்ட்ரல்லயே 3 மால் இருக்கிறதுனால நாங்க அங்க ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் பண்ணதுனால நாங்க கேஎஸ்எல் மால் வந்தோம். சிமிலர் தான். பட் கொஞ்சம் சென்ட்ரல்லேருந்து தூரமா இருக்கிறதால பிரைஸ் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். பர்ச்சேஸ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். நாங்களும் இங்க புதுசு தான். நீங்க வந்த உடனே வந்து எதுவுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. போயிட்டு ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. எல்லா லெவல்லயும் பிரைஸ் வந்து அப் அண்ட் டவுன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பிரைஸஸ் இருக்கும். நீங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் விஷுவலா வந்து செக் பண்ணி பாருங்க. பிரைஸ் டேக்க வந்து ஃபோட்டோ எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஒன் பை ஒன்னா ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஏன்னா கீழ உள்ளதுக்கும், மேல உள்ளதுக்கும் நெறைய டிஃபரெண்ட் இருக்கு. நீங்க ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து 2த்தையும் வந்து கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எடுங்க. எடுக்குறீங்களோ இல்லையோ போய் சுத்தி பாருங்க. அப்பதான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஐடியாஸ் கிடைக்கும். இந்த கேஎஸ்எல் மால் வந்து மொத்தம் 4 லெவலு. ஃபோன் அக்சஸரீஸு, டாய்ஸு, பேகு, ட்ரெஸ்ஸு, ட்ராலி ஏ டூ இசட் எல்லாமே இருக்கு. நீங்க ஃபுல்லா எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. பட் டயர்ட் ஆகும். அதனால தான் மார்னிங் ஃபுல்லா சாப்ட்டுருங்க. ஒன் பை ஒன்னா நாங்க செக் பண்ணோம். எல்லாமே பிரைஸ் வந்து கொஞ்சோண்டு ஹையா தான் இருந்துச்சு. சிங்கப்பூருக்கும் இங்கேயும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, ஒரு $1 ஆர் $2 தான் டிஃபரெண்ட்டா இருக்கும். ஸோ நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோம். எல்லாருக்கும் வந்து ஈவனா வந்து 2 ஷர்ட்டு, 2 பேண்ட்டு, அதுக்கப்புறமா இன்னர்ஸ் எல்லாத்தையும் நாங்க எடுத்தோம். எல்லாமே வந்து காம்போ ஆஃபர் மாரி போடுவாங்க. அது 2 ஷர்ட் எடுத்தீங்கன்னா, இவ்ளோ பிரைஸ். சிங்கிள் ஷர்ட் எடுத்தீங்கன்னா, அதிகம் கொஞ்சம் அத விட கொஞ்சம் அதிக பிரைஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். அதனால கொஞ்சம் எல்லாரும் நீங்க ஜாயினா கேங்கா போனீங்கன்னா, நெறைய விஷயத்துல சேவ் பண்ணலாம். லைக் வந்து டாக்ஸி புக் பண்றதுலருந்து எல்லாத்துலயும் நீங்க அமௌண்ட் வந்து கொஞ்சம் நெறையவே சேவ் பண்ணலாம். ஸோ இங்கலருந்து கொஞ்சோண்டு தூரத்துல பார்த்தீங்கன்னா, ஜபர் பாய் பிரியாணி ஷாப் இருக்குன்னு சொன்னாங்க. ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. அங்கேயும் போயிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா, YouTubeல இருந்து எல்லாருமே வந்து ஜபர் பாய் பிரியாணி நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால, நாங்க ஆல்மோஸ்ட் வந்து ஏன்னா அங்கருந்து நாங்க டெக்ஸ் எடுத்து போறதுக்கு எங்களுக்கு வந்து 11 ரிங்கெட் ஆச்சு. 4 பேருக்கும் போனாலும் 11 ரிங்கெட் தான். நீங்க சிங்கிளா போனாலும் 11 ரிங்கெட் தான். அதனால நீங்க 4 பேர் போனீங்கன்னா, உங்களுக்கு அமௌண்ட் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சீப்பா கிடைக்கும். அதனால போகும்போது கேங்கா போனீங்கன்னா, உங்களுக்கு நெறைய பெனிஃபிட் எல்லாத்துலயுமே சரி. நாங்க போயிட்டு சரி பிரியாணி போய் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஜபர் பாய் பிரியாணி கடைக்கும் போனோம். ஜேபில் சென்டர்ல இருந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 5 டூ 6 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்காக போக வேண்டாம். இது ஒரு 4, 5 கமிட்மெண்ட் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா போங்க. இங்க நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா 5 மினிட்ஸ் கண்டிப்பா ஆகும். 5 டூ 10 மினிட்ஸ் கண்டிப்பா ஆகும். கண்டிப்பா நீங்க வெயிட் பண்ணி தான் சாப்பிடுற மாதிரி இருக்கும். ஆர்டர் பண்ணது எல்லாமே வரதுக்கு 7 டூ 10 மினிட் ஆயிடுச்சு. நாங்க என்னென்ன ஆர்டர் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, 2 மட்டன் பிரியாணி, 1 ஃபிஷ் பிரியாணி, 1 பிரான் பிரியாணி, அதுக்கப்புறம் ஆட்டோட மூளை ஃப்ரை, சிக்கன் 65 ஆர்டர் பண்ணோம். ஆனா என்னுடைய சஜெஷன் என்னன்னா, எல்லாமே மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணில தான் முட்டை குடுத்தாங்க. ஃபிஷ் பிரியாணிலும், பிரான் பிரியாணிலயும் வந்து முட்டை குடுக்கல. அது ஏன்னு தெரியல. நீங்க யாராச்சும் போனீங்கன்னா கேட்டு பாருங்க. நான் வந்து மட்டன் பிரியாணி வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். பட் பீஸும் வந்து ஓரளவுக்கு ஓகே தான். ஆல்மோஸ்ட் 5 பீஸஸ் இருந்துச்சு. ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய பீஸாவே 5 பீஸஸ் இருந்துச்சு. அம் நீங்க தனித்தனியா வாங்குனீங்கன்னா கொஞ்சம் பிரைஸ் அதிகமா இருக்கும். அதனால தான் நாங்க வந்து ஃபிஷ் பிரியாணி, பிரான் பிரியாணின்னு சொல்லிட்டு சேர்த்தே வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வாங்குனோம். ஏன்னா, அவ்வளோலாம் சாப்பிட முடியாது. கறியும் நல்லா பஞ்சு மாரி வெந்துட்டு தான் இருந்துச்சு. நல்லா பாயில்டோட தான் இருந்துச்சு. நாங்க சீரக சம்பா ரைஸ் தான் நாங்க ஆர்டர் பண்ணோம். ஏன்னா, பாஸ்மதி ரைஸ் எப்பவுமே சாப்பிடுறதுனால, சீரக சம்பா ரைஸ் வந்து நம்ம ஊர்ல நல்லாருக்கும் டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க இந்த சீரக சம்பா பிரியாணி தான் ஆர்டர் பண்ணோம். பட் டேஸ்ட் அந்த சீரக சம்பாக்கு அந்த டேஸ்ட் வந்துச்சா? இல்ல வந்து ஜபர் பாய் பிரியாணின்றதுனால இந்த டேஸ்ட்லாம் இருக்குமான்றது எனக்கு கான்ஃபிடென்ட்டா சொல்ல தெரியல. ஆனா, நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறதுனால எனக்கு டேஸ்ட் வைஸ் நல்லா சூப்பராவே இருந்துச்சு. நல்லா நல்லா ஸ்மெல்லியா நல்லா தான் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாத்துலயும் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். எல்லாமே ஓகே தான். பட் வந்து ஃபிஷ் வந்து எனக்கு பெர்சனலா வந்து எனக்கு ஹாவ் பாயிலா சாப்பிட்டா பிடிக்கும்.
அது இல்லாம ரொம்ப மொறுமொறுன்னு ப்ளஸ் இருந்தாலும் ஸ்மெல்லியா இருந்துச்சு. அதனால எனக்கு ஃபிஷ் வந்து அவ்வளோ கன்வீனியன்ட்டா இல்ல. மத்தபடி நான் ஆர்டர் பண்ண எல்லா வெரைட்டியும் வந்து டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப சூப்பராவே இருந்துச்சு. அம் நீங்க யாராச்சும் அங்க போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்காக போக வேண்டாம். ஸோ ஃபுல் ஃபில்லோட சாப்பிட்டு நாங்க கிளம்பிட்டோம். ஏன்னா நைட் டியூட்டி இருக்கிறதுனால நாங்க டாக்ஸி புக் பண்ணி கிளம்பிட்டோம். ஓகே. ஒன் டேல நாங்க பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நெறைய இடம் நாங்க சுத்துனோம். இதுல சென்டர்ல வந்து ஒரு 2 ஹவர்ஸ் வந்து நாங்க தாய் மசாஜ் பண்ணோம். ஆ 150 ரிங்கெட் ஆயிடுச்சு. ஸோ ஓவரால் எங்களுடைய எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் டாலர் $253 ஆச்சு. பெர் பெர்சனுக்கு நாங்க ஷேர் பண்ணும்போது $63 ஆச்சு. ஸோ நீங்க கேங்கா போனீங்க அப்டின்னா, நெறைய அமௌண்ட் சேவ் பண்ணலாம். ஆ நெறைய எக்ஸ்போசர் பண்ணலாம். பிரச்சனைன்னு ஏதாச்சும் வந்தா கூட இருக்கிறவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால நீங்க மலேசியா போம்போது கேங்கா போனீங்க அப்டின்னா, காசு விஷயத்துல, ஃபினான்ஷியல் விஷயத்துல நெறைய சேவ் பண்ணலாம். ஜாலியா பசங்களோட என்ஜாய் பண்ணலாம். நீங்க யாராச்சும் இத விட கொஞ்சம் இன்னும் கம்ஃபர்டபுளான பிரைஸ்லயோ, இல்ல வேற ஏதாச்சும் புது மாதிரியான விஷயங்கள் ஜேபி நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, கண்டிப்பா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அது யாராச்சும் அங்க போனாங்க அப்டின்னா யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ சோ மச். பாய்.